எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் அண்ணன்மார்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கம். இன்று காலை எல்லாபுரம் ஒன்றியத்தில் ஒரு 6 கிராமம், இந்த கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு அந்த கிராமத்தை ஆக்கிரமித்து, அதாவது அரசு ஒரு கிராமத்தை ஆக்கிரமித்து அங்கே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் விரட்டி அடித்து முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணை நாசப்படுத்தி அங்கே அறிவுசார் நகரம் நாங்கள் கொண்டு வருவோம் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதாவது அந்த பகுதி முப்போகம் விளைகின்ற மண், ஆரணி ஆற்றுப்படுகையில் இருக்கின்ற அந்த மண். இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்த நாள் நெல் அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் நெல் அப்படி அது அப்படி அவ்வளோ செழுமையான மண்ணை அதை நாசப்படுத்தி அதில் 1703 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதில் அறிவுசார் நகரம் என்று அங்கே கொண்டு வர தமிழக அரசு திட்டமிட்டிருக்கின்றார். வெட்கக்கேடு. அதாவது விவசாய நிலத்தை அழித்து அதில் அறிவுசார் நகரத்தை கொண்டு வருபவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அறிவில்லாதவர்கள். அறிவுள்ளவர்கள் யாராவது விவசாய நிலத்தை அழிச்சு அங்கே அறிவுசார் நகரம் யாராவது கொண்டு வருவார்களா? சோறு போடுற பூமியாது நமக்கு சோறு போடுற அந்த மண்ணை அழிச்சு அதுல அறிவுசார் நகரம். ஏங்க, அரசு நிலம் தரிசு நிலம் எவ்வளோ எங்கேயோ இருக்குது, அங்க போய் நீ தொடங்க வேண்டியதான் இந்த திட்டத்தை. இந்த திட்டம் வேண்டாம் நாங்க சொல்லல. திருவண்ணாமலையில ஆயிரக்கணக்கான தரிசு நிலம் இருக்கு, திருச்சியில இருக்கு, ராமநாதபுரத்தில் இருக்கு, மதுரையில், அங்க போய் கொண்டு போய் தொடங்குங்க. இங்க என்ன, நமக்கு சோறு போடுகின்ற அந்த பூமி, அந்த மண், அதுலதான் நீங்க தொடங்குவீங்கன்னு கங்கணம் கட்டி அதற்கு முதல் அதை எதிர்ப்பு குரல் கொடுத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிக்கை மூலமாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அங்கே சென்று கலெக்டரிடம் பேசி இங்கே ஒரு பிடி மண்ணை கூட அன்புமணி ராமதாஸ் எடுக்க விடமாட்டார் என்று சொல்கின்றார் என்று செய்தியை மக்கள் சிட்கோ சேர்மனை சந்தித்து இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வராதீர்கள். சிட்கோவுக்கும் அறிவுசார் நகரத்தில் என்ன சம்பந்தம்? என்ன தெரியுமா? அங்க வித்த திமுக எப்படி உங்களை ஏமாத்தணும்னு PhD பண்ணிருக்கிறான். அந்த நிலத்தை சுத்தி திமுக கம்பெனி இடத்தை வாங்கிட்டான். அதுதான் அவனுடைய டெக்னிக். ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க, இந்த திட்டத்தை அறிவிக்க மாட்டாங்க. இந்த திட்டம் அறிவிப்பதற்கு முன்பாக அவங்க திமுகவுடைய கம்பெனி இருக்கு. திமுக கம்பெனினா முதலமைச்சருக்கு வேண்டிய கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இந்த திட்டம் அறிவிப்பதற்கு முன்பு சுத்தி இருக்கிற இடத்துல 500 ஏக்கர் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வாங்கி போட்டுடுவாங்க, ரொம்ப மிக குறைவா. அதன் பிறகுதான் திட்டத்தை அறிவிப்பாங்க. திட்டம் அறிவிச்சவுடன் இந்த நிலம் 100 மடங்கு அதிக விலைக்கு விற்பாங்க. இதுக்காகத்தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. திட்டம் வரப்போறது கிடையாது, வர விட மாட்டேன், அன்புமணி வர விட மாட்டேன். என்னுடைய நோக்கம் என்ன? விவசாயிகள் என்னுடைய கடவுள், எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளையும் விவசாய மண்ணையும் அழிக்க விட மாட்டேன். நாளைக்கு சோறுக்கு எங்கேயா போவீங்க? மண்ணையை அழிச்சிட்டு எங்க போவீங்க சோறுக்கு? எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இந்த மண் 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண். வருகின்ற காலங்களில் 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்துட்டு போறோம், அவ்வளவுதான். இடையில நம்ம அனுபவிச்சுட்டு போறோம். இடையில நம்ம அந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு யாரும் உரிமை கிடையாது. அதுதான் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்போம்.
உரிமையை மீட்டெடுப்போம். அதற்காகத்தான் இங்கே நான் வருகை வந்திருக்கிறேன். 3 வாரத்திற்கு முன்பு ஒரு துயரமான ஒரு சம்பவம் இந்த பகுதியில் நடைபெற்றது. ஆரம்பம் ஒரு 8 வயது குழந்தை பள்ளிக்கூடம் சென்று திரும்பி அவருடைய பாட்டி வீட்டிற்கு செல்லலாம் என்று நடந்து வந்த நேரத்தில் ஒரு மனித மிருகம் அந்த குழந்தையை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து அந்த மிருக செயலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இது ஏதோ ஒரு சம்பவமாக செய்திகளும் வெளிவரவில்லை. அதன் பிறகு இதை தெரிந்தவுடன் நம் நிர்வாகிகளிடம் தெரிவித்து அங்கே சென்று ஆர்ப்பாட்டம், போராட்டம், அழுத்தம் கொடுங்கள் என்று சொன்னோம். அப்பவும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களை அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோரிடம் பேசி, எனக்கு தொலைபேசியில் நான் பேசினேன், அந்த குழந்தை அம்மாட்ட நான் பேசினேன். அந்த அம்மா அழுதுகிட்டே கேட்குறாங்க, ஐயா என் குழந்தைக்கு 8 வயசு, என்ன நடந்ததுன்னே தெரியல, ஆனால் எனக்கு ஏமா இப்படி நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்குது. என் குழந்தைக்கு நியாயம் வேணும் ஐயா, நீங்க நியாயம் வாங்கி கொடுங்க, செய்யுங்க, அவனை எப்படியாவது பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா. அந்த தாயுடைய ஆதங்கம், எப்படியாவது பிடிச்சிங்க ஐயா. அப்போ எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் அழுகுறேன் நான் போன்ல. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் ஏதோ ஒரு தற்செயலா நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. வாரந்தோறும் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகுதான் அழுத்தம் கொடுத்து அப்போதான் நாங்க 8 டீம் அமைச்சிருக்கிறோம், 10 டீம் அமைச்சிருக்கிறோம். அழுத்தம் கொடுத்த பிறகுதான் காவல்துறையில அங்க யார் என்ன, அதுக்கப்புறம் 20 டீம் அமைச்சிருக்கிறோம். அவன் எங்க பிடிச்சாருன்னா ஆந்திராவில் சூலூர்பேட்டில் பிடிக்கிறாங்க. அவன் என்னன்னா திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சூலூர்பேட்டையில் அங்க வேலை செய்யறாங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து இங்க தமிழ்நாடுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுவாங்க. அசாம் வடகிழக்கு பகுதியை சார்ந்தவர். அப்போ தமிழ்நாடுன்னா இவ்வளோ இலக்காரமா வேலை செய்யறது ஆந்திராவிலையா, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா குடிக்கிறதுக்காக, கஞ்சா அடிக்கிறதுக்காக, போதை பழக்கத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டு திரும்பி போயிடுவாங்க. அப்போ இதுல என்ன நமக்கு கத்துக்கிறது?